தஞ்சாவூரில் ஒரு விவசாயி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது நான் கேட்டேன், இன்சூரன்ஸ் எல்லாம் ஏன் நிறைய பேர் சரியாக கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அது உண்மையானு நீங்கள் எனக்கு விவரம் சொல்லுங்கள். அதாவது வெளி மாநிலங்களில் இருந்தும் நெல்லை கொள்முதல் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆயிடுதுன்னா, ரெஜிஸ்டர் படி ஜாஸ்தி விளைஞ்சா மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அவங்களுக்கு பைசா வருது இல்லை, இந்த ஊர் பிரசிடெண்ட்டு மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுதாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இன்றைக்கி அரவைக்கு நெல் நிறையா வந்திருக்கும். அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த ஊரில் நிறைய நெல் விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போ அவங்களுக்கு அந்த பைசா கிடைக்கும்? நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டும்போது உங்களுக்கு மோசமான நிலைமையில் பயிர் நல்லா விளையலைன்னா, ஆக்சுவலாக அப்படி விளையலை ஆனாக்கா இவங்க அநியாயத்துக்கு அடுத்த மாநிலங்கள்லேருந்தெல்லாம் நெல்லை ப்ரொக்யூர் பண்ணி கொண்டு வந்து இங்கே அரைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா நிறையா விளைஞ்சா மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் அப்படி எழுதி வச்சிட்றான். இதனால் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க அல்டிமேட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. நம்மளுக்கு சரியாக இன்சூரன்ஸ் கிடைக்கல அப்படி நம்ம பாதிக்கப்பட்ட போது கூட நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இது அரசியல் கட்சிகள் இதில் கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது நிஜம்தானா அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த ஊர்க்காரங்க அல்லது அந்த ஊர் விவசாயியாக இருந்தால் எனக்கு கட்டாயம் இது பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க. நன்றி.